அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது பராபவ வருடத்திய பஞ்சாங்க பலன்கள். பராபவ வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜாவாக குரு பகவான் இருக்கார். அப்ப இந்த வருடங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது மழை அளவு முதல்ல எடுத்தோடனே நம்ம மழையை பத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். மழையுடைய அளவு இந்த ஆண்டு காலங்கள் அதிகமான இடியுடன் கூடிய மழை, சூறாவளி காற்றுடன் கூடிய மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த ஆண்டு பிறப்புல பார்க்கும் பொழுது குரு திரிகோணத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மழையோட அளவுகள் அதிகரிக்கும். அதிக காற்றழுத்துடன் கூடிய மழை அளவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. மழை தண்ணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீணாக கடல்ல கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதோடைய குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால தொற்று கிருமிகளுடைய தாக்குதல் வைரஸ் கிருமிகளுடைய தாக்குதல் மக்களிடையே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அதனால மக்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. புதிய வைரஸ் கிருமிகள் பரவுறதுக்கான வாய்ப்பு, காய்ச்சல் தொந்தரவு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அடுத்தது பார்க்கும் பொழுது உலக நாடுகளுக்கிடையே இந்தியா பார்க்கும்போது பெரிய அளவு தொழில்துறையில முன்னேற்றதற்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில பல நாடுகளுக்கு ஈக்குவல் பொசிஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜெர்மன், ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்க்கும்போது அப்படின்னா மக்களிடையே பண புழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தட்டுப்பாடுகளை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். பெரிய அளவு பண புழக்க வழக்கங்கள் பத்தாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா ஆதாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 53ஆகவும் விரயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 56ஆகவும் இருக்கிறதுனால மிச்ச பேலன்ஸ் 3 விரயத்தை நோக்கி போகும். அப்போ மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களிடையே சொன்ன நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தட்டுப்பாடுகள் நேரிடும். பண புழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மக்களிடையே காணப்படாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்தது அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுல அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத கொண்டு கொடுக்கும். மக்களிடையே இது நல்ல பாதுகாப்பா கொண்டு கொடுக்கக்கூடியதா இருக்கும். எல்லைகள்ல பாத்தீங்கன்னா ராணுவ தாக்குதல், வெளிநாட்டு தாக்குதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிக்கடி நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டங்கள்ல எல்லை பாதுகாப்புல முக்கியமா கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களோட பாதுகாப்புல ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்ப பெண்கள் ரீதியாவும் பார்க்கும்பொழுது நிறைய பாலியல் தொல்லைகள், சட்ட ரீதியான விரோதமான தன்மைகள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கிறதுக்காக தான் அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவுல பயணம் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பயணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அடுத்ததா பார்க்கும்போது இளைஞர்களுக்கு இடையே நல்ல கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. புதிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ கல்வி நிறுவனங்கள் அதிகரிக்கும். ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல ரொம்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலை கிடைக்கிறதுல தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா கல்வி நிறுவனங்கள் புதுசாக உருவாகும் அப்படிங்கிறது. கல்வி கட்டணம் உயர்வு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்வு இருக்காது. ஆசிரியர் கல்வி கட்டணத்துல இருந்து பாத்தீங்கன்னா 10% வரையிலும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. நிறைய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வம் காட்டுறதுக்கான அமைப்பு. ஏன்னா குரு உச்சமாக போறார், அதனால படிப்புல நல்ல ஆர்வம் காட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிறைய கல்வி நிறுவனங்கள் புதுசா உருவாக்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்மீகம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அது போக பழைய கோயில்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பழைய கோயில்கள்ல கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது புதுசா நடைபெறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல பழமை வாய்ந்த கோயில்கள்ல கும்பாபிஷேகம் போன்ற புது நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு.
சரிங்களா. அடுத்தது விவசாயம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விவசாய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நிறைய விளைபொருட்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும். விலை சரிவை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அடுத்தது மஞ்சள், இதுவும் பார்க்கும்போது நல்ல விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும். விலை சரிவை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரிதான். பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். இதோடைய விலைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மஞ்சள், புளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா விலை சரிவை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான். விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா அணு ஆயுத தாக்குதல்கள் அதிகரிக்கும். இந்தியாவில பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய அணு ஆயுதங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. காவல்துறையில நிறைய முன்னேற்றங்கள், நிறைய அப்டேஷன்ஸ் எடுப்பாங்க. அவங்க எப்பயுமே பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்களை சாதிச்சு அவங்களுக்கான பரிசுகள், அவங்களுக்கான மெடல், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான். கஷ்டத்தை மீறி அவங்க முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க காவல்துறையினர் அத்துணை வெறும் அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டங்கள்ல புதிய என்ன சொல்லுவாங்க, புதிய புதிய அப்டேஷன்ஸ் காவல்துறையில நிறையவே இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அரசியலாக இருக்கும். கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு 90% அதிகமாக இருக்கு. அது போக அரசியல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. மக்களிடையே பார்க்கும்போது அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பெரிய பழமை வாய்ந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத தொந்தரவுகளும், உயிர் சேதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், கொஞ்சம் தண்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா. அதனால அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்புல கொஞ்சம் அக்கறையா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சூரியன் வீட்டுல ஆல்ரெடி கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு உயிர் தண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்க்கும் பொழுது நிறைய பாத்தீங்கன்னா மழை அளவு கடல்ல வீணாகி கடல்ல கலக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. போதுமான அளவு இந்த காலகட்டங்கள்ல மழை பெய்யும். இது பாத்தீங்கன்னா ஓவரால் பராபவ வருடத்துல என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது நிறைய தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வெடி விபத்துகள், தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கான விபத்து அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பனிச்சரிவுகள் ஏற்படும். பனிமலை உருகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பராபவ வருடத்திய பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இதெல்லாம் பின்பற்றணும். இந்தந்த விஷயத்துல நம்மளுக்கு தாக்குதல் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் வர இருக்கு. நன்றிங்க.